மாசத்துக்கு எப்பயாவது ஒரு டைம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வருவாங்க என் ஹஸ்பண்டு. சரி என்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் சாதம் வடிச்சு ப்ரொக்கோலி கிரேவி பண்ணி கீரை பொரியலும் பண்ணிட்டேன். சரி வாங்க லஞ்சுக்கு வரலையான்னு கேட்டா என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னேன். நம்ம ஒரு லிஸ்ட்டை சொன்ன உடனே வேற என்ன வேணும்னு கேட்க போய் முட்டை ஆம்லெட் போட்டு வையின்னு சொல்லி வெங்காயத்தை நறுக்கி எண்ணெயில் ஊற்றி நல்லா வதக்கி போட்டுட்டு பச்சை மிளகா வதக்கி போட்டு அதுக்கப்புறமேட்டா 3 முட்டையும் உடச்சி ஊற்றி உப்பு அதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் பெப்பர் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கினேன். ஏன்னா அவருக்கு ரொம்ப அப்படிதான் பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு நல்லா கறக்கிட்டு அதுக்கப்புறமேட்டா தோசைக்கல்ல எண்ணெயை ஊற்றிட்டு இது அது மேலே ஊற்றுனா என்ன அமிபாபாவில் ஒரு சைஸுக்கு ஒன்று போயிடுது. ஐயையோ இது முட்டை தோசை மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு திருப்பி போட்டால் செம கலராக இருந்துச்சு. இதுதான் பதம் வேவறதுக்கு. 2வது தோசையும் அவருக்காக நல்லா குட் கேர்ள் வாங்கணும்னு சொல்லிட்டு அழகாக ஊற்றி எடுத்துமே கொடுத்து வாங்கிட்டேன். ஆனால் நீங்கள் எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி ஹெல்த்தியாக உங்கள் ஹஸ்பண்ட் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கும் பிடிக்கும் அவங்களுக்கும் பிடிக்கும்.